கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய பயானில குர்ஆன், அதனுடைய சிறப்புகள், குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மரியாதை, நாம் குர்ஆனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் குர்ஆனை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான் என்கிற சில விடயங்களை நாம் அறிவோம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இறக்கி வைத்த வேதங்கள் எங்களுக்கு தெரியும். தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன். தௌராத்து தான் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதைத்தான் இந்த யூதர்கள், யகூதிகள் அதை வாசிக்கிறார்கள். அவர்களுடைய பாசையிலே அபரானி மொழியில அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதை இப்பொழுது அவர்கள் வாசிக்கிறார்கள். இன்ஜீல் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சுரியானி என்ற அந்த பாசையில் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதை இப்போது கிறிஸ்தவர்கள் பைபிளாக வைத்து வாசிக்கிறார்கள். அதில் எத்தனையோ மாற்றங்கள் உண்டாகிவிட்டது. இப்படி அல்லாஹ் தஆலாவினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் இருக்கிறது. குர்ஆன் என்ற இந்த வேதம், குர்ஆன் என்ற இந்த எங்களுடைய இந்த கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய கலாம், இதை அல்லாஹ் இறக்கி வைத்தது அரபியிலே தான். ஏனென்றால் அரபியில அல்லாஹ் இறக்கி வச்சதற்கான காரணம், அந்த நேரம் குர்ஆன் இறங்குகிற அந்த காலம், அரபிகள் மக்கால் இருந்தவர்கள், அரபில அவர்களை போன்று யாரும் படித்தவர்கள் அந்த காலத்துல இருக்கல்ல. அரபு பைத்துகளை படிக்கிறது, அரபுல பேசுறது, இப்படி அவர்களை போன்று எழுதுவதற்கு படிப்பதற்கு யாரும் அந்த காலத்தில் இருக்கல்ல. அவர்கள் அதை வைத்தவர்கள் பெருமையாக இருந்தார்கள் அரபிகள். அப்படி என்ன, எங்களை மாதிரி அரபில யாருக்கும் எழுத இயலாது, எங்களை மாதிரி யாருக்கும் அரபில பைத்துகள் பாட இயலாது என்ற ஒரு பெருமையோடு அவர்கள் இருந்தார்கள். இப்பதான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களுக்கு குர்ஆனை ஒரு சேலஞ்சாக அல்லாஹ் இறக்கிறான். எப்படி அல்லாஹ் இறக்கினான்? குர்ஆனை அல்லாஹ் இறக்கிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, ஏழுமண்டால் உங்களுக்கு முடியுமாக இருந்தா இந்த குர்ஆன்ல இருக்கிற ஒரு சூரத்தையாவது நீங்க அது போன்ற ஒரு சூரத்தை கொண்டு வாங்கலே. அல்லாஹு தஆலா சொல்லுறான். அவங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாங்க கொண்டு வருவதற்காக வேண்டி, ஆனா அவர்களால் இயலாது, அவர்களால முடியாது. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுறான்? இது யாரை பார்த்து அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணுறான் என்றால், அரபு பாஷையை பேசுகின்றவர்களை பார்த்து அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். ஏழுமண்டா கொண்டு வாங்க. இப்ப இந்த அரபிகள் யோசிக்கிறாங்க, வலீத் இப்னு முகைரா, உத்பா, அபூ ஜஹல், அவங்க யோசிக்கிறாங்க, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் ஓதுறாரு, ஆயத்துக்கள் ஓதுறாரு, சூரத்துக்களை ஓதுகிறார். ஆனா அவர் எங்கேயும் போய் படிக்கல, மக்கால இருந்தாரு, அனாதையாக பிறந்தவர். எப்படி இவர் இதெல்லாம் ஓதுகிறார்? அற்புதமானதாக இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு பெரிய புதுனமானதாக இருந்தது. அவர்களே அந்த குர்ஆனை கேட்க ஆரம்பித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள குர்ஆனை ஓதினா காஃபிர்கள் வீட்டுக்கு வெளியிலிருந்து வந்து குர்ஆனை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தை உண்டாக்குகிறது. குர்ஆனை அவர்கள் கேட்பதை அவர்கள் விரும்பினார்கள். அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, இவர் எப்படி சேலஞ்ச் பண்ணுறாரு? அல்லாஹு தஆலாவுடைய வசனம், இவர் சொல்லுகிறார், ஏழுமண்டா ஒரு சூரத்தையாவது கொண்டு வாங்களே. அப்ப என்ன செய்தார்கள் தெரியுமா? தாரு நதுவான் ஒரு இடம் இருந்தது மக்கால. அவங்க எல்லாரும் ஒன்று கூடுவாங்க, காஃபிர்கள் ஒன்று கூடி அவங்க ஏதாவது மஷூராக்கள் செய்கிறது, ஐடியாக்கள் எடுக்கிறது, பேசுகிறது, இப்படியான இடம் ஒன்று வச்சிருந்தாங்க. அங்க சேர்ந்து பேசினாங்க, எப்படியாவது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த சேலஞ்ச் பண்றதை உடைக்கணும், குர்ஆன் ஒன்று செஞ்சுட்டு வாங்க, அது மாதிரி சூரத் ஒன்று எடுத்துட்டு வாங்க. வலீத் இப்னு முகைரா போய் அவன் சொன்ன, நான் எடுத்துட்டு வாரேன், நான் செஞ்சுட்டு வாரேன். அவன் என்ன செஞ்சுட்டு வந்தான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க, அல் காரிஆ மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. இவன் அதற்கு அதை உடைக்கிற மாதிரி இவன் ஒரு சூரத்தை செஞ்சான். அவன் செஞ்சுட்டு வந்தான், அல் ஃபீல் மல் ஃபீல் வமா அத்ராக மல் ஃபீல் லஹு குர்தூமுன் தவீல் வதனபுன் வபீல். அவன் அப்படி ஒரு சூரத்தை செஞ்சான். செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தான். இதா நான் செஞ்சுட்டேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சேலஞ்சை நான் உடைச்சிட்டு இதா இருக்கிற சூரத்தை முன்னுக்கு வச்சான். நான் செஞ்சுட்டேன். அப்ப எடுத்து பார்த்தாங்க, அவங்க கேட்டாங்க, என்ன இருக்கிறது? அல்ஃபி, யானை,
யானை என்றா உனக்கு என்னன்னு தெரியுமா? இது ஒரு பெரிய சேலஞ்ச். அவர் ஓதுகிறது அப்படி இல்லை. அவர் ஓதுகிறார் அல் காரியா மல் காரியா. காரியா என்றா என்ன? அதுக்கு எத்தனையோ மீனிங். குர்ஆன் அப்படித்தானே. குர்ஆனில உள்ள அறிவுகள் இவ்வளவு தான் எழுதுகிறவங்க எழுதினாலும் குர்ஆன் மீனிங் முடியாது. அல்லாஹ் அப்படி குர்ஆனை வச்சிருக்கிறான். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அப்ப அந்த குர்ஆன் இன்று வரையில யாருக்கும் மாற்ற இயலாது. தௌராத்த மாற்றியாச்சு, இஞ்சியில மாற்றியாச்சு, ஜபூர மாற்றியாச்சு. இன்னைக்கு இல்ல கிறிஸ்தவர்கள் வாசிக்கிற பைபிள் எத்தனை முறை மாற்றியாச்சு. ஒரு காலத்து மாத்திர அவர் யகூதிகள் வாசிக்கிற அந்த அவர்கள் வாசிக்கிற தௌராத்த மாற்றியாச்சு. எல்லாம் மாற்றுறாங்க. குர்ஆன் மாற்றுகிறார். அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நாங்க குர்ஆனை இறக்கி வச்சோம். வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நாங்கள் தான் இந்த குர்ஆனை பாதுகாப்போம். அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறார். யாருக்கும் ஒன்றும் செய்யலாம். கியாமத் நாள் வரையில் இந்த குர்ஆன் இருக்கும். அது சேலஞ்ச் பண்ணிக்கொண்டு இருக்கும். யாருக்கும் மாற்றவோ ஒரு ஆயத்தை இல்லாமலாக்கவோ இயலாது. அல்லாஹ் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அப்ப அதனால சகோதரர்களே, குர்ஆனோடு நாம் இருக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவதில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குர்ஆனை நீங்க ஓதுங்க, வீட்டுல குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் ஓதுகிறவரும் குர்ஆன் ஓதாதவருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஒரு ஆள் குர்ஆன் ஓதுகிறார், இன்னொருத்தர் குர்ஆன் ஓதாமல் இருக்கிறார். குர்ஆனை ஓதாமல் யார் இருக்கிறாரோ அவர் ஒரு மையத்து மாதிரி என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை ஓதுகிறவர் உயிரோடு உள்ளவர், குர்ஆனை ஓதாதவர் ஒரு மையத் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பொல்லாத வார்த்தை சகோதரர்களே. நாங்க ஓதுறோமா? குர்ஆனை வீட்டில் ஓதுகிற நேரத்தில் இறங்கக்கூடிய பலாய் அப்படி இல்லாமல் ஆகிவிடும். தஃசீர்ல வந்திருக்கிறது, ஒரு வீட்டில குர்ஆன் ஒரு புல் ஓதிக்கொண்டிருக்குமா, அல்ஹம்து சூராவை, வானத்திலிருந்து ஒரு அதாப், ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு நோய் இறங்குமா. அந்த ஓதுகிற சத்தம் வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்தா அது திருப்பி அப்படி வானத்தின் பக்கம் போயிடும். 40 வருஷத்துக்கு அந்த அதாபு இறங்காதாம். 40 வருஷத்துக்கு அந்த அதாபு இறங்காதாம். இப்ப குர்ஆனுக்கு நாங்க மரியாதை செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள். அது மட்டுமல்ல, வேறொருவர் ஓதுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த பாருங்க, வீடுகள் அது இல்ல. முந்தி என்ன செய்வாங்க? வீட்டுல ஒரு கெசட் பீஸ போட்டு குர்ஆனுடைய அந்த சவுண்டை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி பீஸ்ல போய் கொண்டிருக்கும். குர்ஆனை கேட்டு கொண்டிருக்கிறது இபாதத்து. அல்லாஹ் என்ன சொல்றான்? வைதா குர்ஆல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு. குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்டா ஃபஸ்தமிஉ லஹு, நீங்க எல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டீங்க. குர்ஆன் ஓதுகிற நேரத்தில் பேசுவதனை ஷாஃபிஈ மذஹபில மக்ரூஹாக்கி வைத்திருக்கிறார்கள். ஷாஃபிஈ இமாமுடைய ஃபத்வா அது மக்ரூஹ். ஆனா ஹனபி மذஹபுடைய ஃபத்வா இருக்கிற ஹராம். குர்ஆன் ஓதுறதையும் கேட்டுட்டு இருக்கணும். உனக்கு பேசணுமா அதை நிப்பாட்டிட்டு பேசிட்டு. அந்த அளவு குர்ஆனை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு இபாதத். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அழகான முறையில குர்ஆன் ஓதுகிறவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்க ஓதுறதை நான் கேட்டு கொண்டிருக்க ஆசைப்படுகிறேன். நீங்க ஓதுங்க, நான் அதை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சூரத்து நிசாவை அழகாக ஓதினார்கள். சூரத்து நிசாவை அழகாக ஓதினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டார்கள். அழகான முறையில கேட்டுக் கொண்டிருந்து விட்டு ஹதீஸ்ல வருகிறது, ஃபபகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுவிட்டு அழுதார்கள். அதை கேட்டுவிட்டு அழுதார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்ட சொன்னார். அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்ட சொன்னார். அவர் கேட்டாங்க, அல்லாஹ் என்ற பேரை சொல்லி சொன்னானா? ஆம், அல்லாஹ் உங்களோட பேரை சொல்லி சொன்னார், உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்ட சொன்னார். குர்ஆனை நாங்க ஓதுற நேரத்தில் சகோதரர்களே, மலக்குமார்கள் வருவார்கள். வீட்டுக்கு மலக்குமார்கள் வருவார்கள். குர்ஆன் ஓதுகிற இடம் ஹிஸ்புடைய மஜ்லிஸ், இப்படியான மஜ்லிஸ்கள்
குர்ஆன் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் ஓதுற மௌத்தா போனா அவருக்கு அந்த வீட்டில குர்ஆன் ஓதப்படும், எல்லாரும் சேர்ந்து ஓதுவாங்களே. குர்ஆன் ஓதுற நேரத்தில் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வருவார்கள். ஒரு கட்டத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் வீட்டில குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தேன், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற டைம்ல என் ஒட்டகம் திடீரென்று அப்படி துடிக்கிறது, தடமாறுகிறது. ஏன் யா ரசூலல்லாஹ்? அந்த சஹாபி கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த சஹாபியை பார்த்து, இப்னு மஸ்ஊத் அவர்களே நீங்கள் குர்ஆன் ஓதுறீங்க, ஒரு சவுண்ட் அழகானது, அதை கேட்கிறதுக்கு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அந்த மலக்குமார்கள் இறங்குவதை ஒட்டகம் பார்த்தது, ஒட்டகம் கண்டுதான் அந்த ஒட்டகம் துடிக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு குர்ஆன் சிறந்தது. கியாமத்தினால ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நீங்க குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் கியாமத்தினால் உங்களுக்காக மண்டாது பண்ணார்கள். அந்த அளவுக்கு கண்ணியமானது குர்ஆன். இப்ப நாங்க குர்ஆன் ஓதுகிறோமா, எவ்வளவு குர்ஆன்களை ஓதி இருக்கிறோம் என்பதத்தில் நாம் விசாரிக்க வேண்டும். நிறைய குர்ஆன்களை ஓத வேண்டும் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் 2 முறைகள் குர்ஆன் ஓதுவாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் ரமலானில மட்டும் 2 குர்ஆன் 60 குர்ஆன்களை ஓதுவார்கள். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன். ரமலானில் ஷாஃபிஈ இமாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன். அப்ப 60 குர்ஆன்களை ஓதுவார்கள். எவ்வளவு குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே. கபரில் ஒரு வெளிச்சத்தை தருகிற ஒன்று தான் குர்ஆன். கியாமத்தினால சொர்க்கத்தை பெற்று தருகிற ஒன்று தான் குர்ஆன். காரியுல் குர்ஆன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், காரியுல் குர்ஆன் லா யுரத்து இலா அர்தலில் உமர். யார் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறாங்களோ அவருக்கு இந்த நல்ல வயசு வைத்து நடக்க முடியாமல் எழும்ப முடியாமல் அந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹ் அவருக்கு கொடுக்க மாட்டான். அந்த வாழ்க்கை அவருக்கு வராது. குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறவங்க நல்ல முறையில மௌத்தாகுவார், கஷ்டப்படாமல் நிம்மதியாக மௌத்தாகுவார்கள். படிச்சிருக்கிறோமே நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு. நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சையதுனா ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், அவர்கள் மிஸ்ரிலே இருந்தவர்கள். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலே வந்தவர்கள். குர்ஆன் ஓதுவாங்க. 25 ஹஜ்ஜுகள் அவர்கள் செய்திருந்தார்கள். நிறைய குர்ஆன் ஓதுவாங்க. குர்ஆன் தான் இந்த நேரம் குர்ஆன் ஓதுகிறவே இல்லை. அவங்கள்ட்ட போயிட்டு ஷாஃபி இமாம் கூட சொன்னாங்களா, எனக்காக நீங்க துஆ கேளுங்க. ஷாஃபி இமாம் எவ்வளவு பெரியவங்க, அவங்க அவர்களை சந்தித்து மார்க்க விஷயங்களை கேட்பாங்களாம். அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், நான் நோயாளியாக இருக்கிறேன், ஒரு கிதாப் எழுதி கொண்டிருக்கிறேன், அந்த கிதாபை கம்ப்ளீட் பண்ணாத வரையில நான் மூத்தாக படாத, எனக்காக துஆ கேளுங்கண்டா. அப்ப அவங்க துஆ செஞ்சாங்களா, நீங்க மௌத்தாக மாட்டீங்க, கிதாப எழுதி முடிஞ்சுதான் மௌத்தாகுவீங்க. அப்ப ஷாஃபி இமாம் நோயோடு இருக்கிறாங்க, சரியாக அந்த துஆ கபூலாகி கிதாப எழுதி முடிஞ்சுதான் மௌத்தானாங்க, கிதாப எழுதி முடிஞ்சுதான் மௌத்தானாங்க. ஏன்னா ஷாஃபி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த கிதாப் எழுதுற நேரத்தில் அல்லும் எழுதுற நேரத்தில் அவங்களுக்கு நோய் வந்து பின்னுக்கால ரத்தம் போற நோய் அவர்களுக்கு, முளைச்சுட்டு வருத்தம் என்று சொல்லுவோமே, அப்படி ஒரு ஷாஃபி இமாம் அந்த கிதாப் எழுதினாங்க. அந்த நோயோடு எழுதினாங்க. அதுக்கு பின்னால்தான் எழுதி முடிஞ்சுதான் மௌத்தானாங்க. அந்த நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோயாளியாக இருக்கிறாங்க. இருக்கிற நேரத்தில் சகோதரர்களே பிள்ளைகள் சொன்னாங்க, உம்மா நோய் உங்களுக்கு கூடிக்கொண்டு போகிறது, நோம்போடு இருக்கிறாங்க, நோன்பு நோய் எல்லாம் என்ன செய்கிறது? பிள்ளைகள் சொன்னாங்க, உம்மா நோன்பு விடுங்க என்றாங்க. சொன்னாங்க, நோன்பை விடலாம், நோன்பை விட மாட்டேன். ஏனென்றா எனக்கு வந்திருக்கிற இந்த நோய் இதுக்கு பின்னால லேசாகிற ஒன்றில்லை, இதோட மௌத்து தான், லேசாகிற ஒன்றில்லை, இதோட மௌத்து தான். என்ன செய்யணும்மா? ஒதுவெடுக்க தண்ணி தாங்க, உணவெடுத்தார்கள், தொழுதார்கள், குர்ஆனை எடுத்தாங்க. குர்ஆனை எடுத்து அப்படி கிப்லாவை முன்னோக்கி நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள். ஓதிக்கொண்டு போறாங்க. ஒரு ஆயத்து வருகிறது, வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம்.
தாருஸ்ஸலாம் என்ற சுருக்கத்தின் பக்கம் அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். நீங்க தாருஸ்ஸலாம் என்ற சுருக்கத்துக்கு வாங்க, அல்லாஹ் கூப்பிடுகிறான், அல்லாஹ் அழைக்கிறான். அந்த ஆயத்தை ஓதி முடிந்தார்கள். நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படி ஓட கிப்லாவை முன்னோக்கி கொண்டு அப்படி மௌத்தாகிட்டாங்க. குர்ஆனோடு இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் நல்ல மௌத்து, பரக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தருவார். கஷ்டமில்லாத வாழ்க்கை அல்லாஹ் தருவார். குர்ஆனை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். இந்த வீடுகள்ல குர்ஆனுக்கு மரியாதை இல்லை சகோதரர்களே. சில வீடுகளை போய் பார்த்தா குர்ஆன் அப்படி இருக்கும், அதுல தூசி பட்டு எடுக்கிறது இல்ல, துடைக்கிறது இல்ல, பார்க்கிறது இல்ல, அப்படி இருக்கும். குர்ஆனை நாங்க கண்ணியப்படுத்தாம இருந்தா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இழிவு வரும், வாழ்க்கையில பிரச்சனை வரும், கஷ்டங்கள் வரும். கண்ணியம் கொடுத்தா அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். படிச்சிருக்கிறோமே, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்தார் மதீனாவுக்கு. மதீனாவுக்கு வந்து கலிமாவை சொன்னார். கலிமாவை சொல்லட்டா இப்ப அவர் போகணும் அவருடைய ஊருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வழியில போற நேரத்தில் யாராவது காஃபிர்கள் அவரை பிடிச்சி எங்க போனீங்க, இஸ்லாத்துக்கு போயிட்டீங்களா என்று அவரை பிரச்சனைப்படுத்துவாரு. அதனால இவரை கொண்டு வைத்து மதீனாவுடைய போர்டருக்கு வெளியில யார் விட்டுட்டு வரலாம் கேட்கிறாங்க, யாரு போகலாம்? அப்ப எழுந்தினாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, நான் விட்டுட்டு வரேன். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் சரியான கஷ்டம் அவர்களுக்கு. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அளவு கஷ்டம். ஒரு கட்டத்துல ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கல்யாணம் பேசினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ் அவர்களே, நீங்க ஏற்கனவே கல்யாணம் முடித்து டிவோர்ஸான ஒரு பொம்பளை. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கல்யாணம் பேசுறாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபஸஅலூகுல் லா மால லஹு, அவருடைய கையில சல்லியே இல்லை, அவ்வளவு கஷ்டம். அவர் திருப்பி நீங்க அவரை முடிச்சு மறுபடியும் கஷ்டப்பட பார்க்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அளவு கஷ்டம் அவர்களுக்கு, வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மதீனாவுக்கு வெளியில, போர்டருக்கு வெளியில யாரு கூட்டிட்டு வரலாம்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, நான் போறேன், நான் அவரை சேஃப்டியா விட்டுட்டு வாரேன். அப்ப வெளியாகிறாங்க பள்ளியில் இருந்து. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்துல வந்திருக்கிறாங்க, நல்ல உடுப்பு உடுத்து அழகா வந்திருக்கிறாங்க. அவன் சொன்னா விட்டு போமண்ட் அப்படி வெளியே இறங்குறாங்க. இவர்களும் வெளியாகிறார்கள், அவர்களும் வெளியே வராங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒட்டகத்துல ஏறி உட்கார்ந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா கீழே இருக்கிறாங்க. கால்ல செருப்பு கூட இல்ல, கால்ல செருப்பு கூட இல்ல. இப்ப முஆவியா ரலியல்லாஹு தஆலா கேட்டா, ஒரு ஒட்டகத்துல 4 பேரவா, ஒரு ஒட்டகத்துல 4 பேரவா சொன்னாங்க. ஏன் ஒட்டகத்துல நீங்க எப்படி வேற பாக்குறீங்க? கால்ல செருப்பு கூட இல்ல, நீங்க ஏன் ஒட்டகத்துல நீங்க அது விட முடியாதுன்றாங்க. அப்ப சொன்னாங்க, இந்த ஷூட்டில நான் போகணும், உட கால்ல உள்ள செருப்பை தாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, ஒரு கால்ல உள்ள செருப்பு எனக்கு தாங்க சொன்னாங்க. ஏண்ட செருப்பை போட உங்களுக்கு தகுதி இருக்குதா? ஏண்ட செருப்பை நீங்க போட பாக்குறீங்களா? அதுவும் தரமாட்டேன் என்றாங்க. உடல்ல ஒன்றுமே கொடுக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அவர்களை மதீனாவுக்கு வெளியில, அந்த போர்டருக்கு வெளியில விட்டுட்டு வாரத்தை கூட்டு கொண்டு போறாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கிதாப் இஸ்லாத்தை வந்திருக்கிறாங்க. மார்க்கத்தை சரியாக படிச்சில்ல, அஹ்லாக்குகளை சரியாக படிக்கல, அதனாலதான் அப்படி பிடிவாதமா இருந்தாங்க. அப்படி இவன் கஷ்டத்தோட வெயில்ல ஷூட்டில செருப்பில்லாமல் போய்த்து மதீனாவுக்கு வெளியில விட்டுட்டு வந்தாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா போயிட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா வந்து பள்ளியில உட்கார்ந்துட்டாங்க. அப்படி கொஞ்ச நாள் கழிகிறது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ் இப்ப கண்ணியப்படுத்துகிறான். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷாமுக்கு போறாங்க. இப்ப ஷாமுக்கு போனா அந்த நேரம் ஷாம் என்றாயது இப்ப உள்ள அந்த பலஸ்தீன், லெபனான், சிரியா எல்லாத்தையும் சேர்க்கிறதான் ஷாம். ஷாமுக்கு போயிட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவர்னராக. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்ப ஷாமுக்கு வராங்க. யாரு கவர்னர் என்று பார்க்கிறதுக்கு வராங்க. ஷாமுக்கு வந்தா ஷாமில் கவர்னராக இருக்கிறாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. கண்டவுடனே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பழையதெல்லாம் ஞாபகம் வருகிறது. அடே, நான் இப்படி இவருக்கு செஞ்சேன், கஷ்டத்தோடு இருந்தார், நான் செருப்ப கொடுக்கல, என் ஒட்டகத்தில் இவரை ஏற்கல்ல, இப்ப அவர் கவர்னராக இருக்கிறார். பார்த்த உடனே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பழிவாங்கல்.
அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்த பின்னால ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலான்னு கேட்டாங்க, ஒரு காலத்துல நான் மதீனாவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்து, அந்த டைம்ல நீங்க சரியான கஷ்டத்தோடு இருந்தீங்க. உங்களுக்கு சரியான உடுப்பு இல்ல, சரியான சாப்பாடு இல்ல, கால்ல போட செருப்பு இல்ல. இப்ப நீங்க பெரிய அந்தஸ்தில் இருக்கிறீங்க, கவர்னராக இருக்கிறீங்க. என்ன அமல செஞ்சு அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கண்ணியத்தை தந்திருக்கிறானே, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய மரியாதையை செய்திருக்கிறானே, எவ்வளவு பெரிய அந்தஸ்துல நீங்க இருக்கிறீங்க, என்ன இபாதத்து செஞ்சு, என்ன செஞ்சிருங்க? சொன்னாங்க, அல்லாஹுடைய கலாம் குர்ஆனை எழுதி நான் பாதுகாத்தேன், குர்ஆனை நான் பாதுகாத்து எழுதி பாதுகாத்திருக்கிறேன். அதனால அல்லாஹ் என்னை இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால சகோதரர்களே, குர்ஆனுக்கு நாங்கள் மரியாதை செய்யணும், குர்ஆனை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும். வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படுகிற நேரத்தில் அந்த வீட்டுக்கு பரக்கத் இறங்குகிறது, முசீபத்துகள் போய்விடுகிறது. கியாமத் நாளில் கூட அந்த குர்ஆன் மண்டாடுகிறது. கபருக்கு போன பின்னாலும் அந்த குர்ஆன் வருகிறது. அது மாத்திரமல்ல, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள், தஜ்ஜாலை விட்டும் பயந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஜ்ஜால் பொல்லாதவன், கெட்டவன், அவனுடைய ஃபித்னா பெரிய ஃபித்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில துஆ கேட்டார்கள், என்ன? ஃபித்னத்துல் கபர், கபருடைய ஃபித்னா, தஜ்ஜாலுடைய பிரச்சனையை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். அவ்வளவு அநியாயம் செய்வான் அவன், அவ்வளவு அநியாயம் செய்யக்கூடியவன் தஜ்ஜால். ஆனா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாராவது ஒரு மனிதன் சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 ஆயத்துக்களை யார் மனப்பாடம் செய்கிறார்களோ, மனனம் செய்கிறார்களோ, உஸ்மனினத் தஜ்ஜால், அவர் தஜ்ஜாலை விட்டு பாதுகாக்கப்படுவார் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி இந்த குர்ஆனை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால நாங்க குர்ஆனோடு இணைய வேண்டும், குர்ஆனை நாங்கள் படிக்க வேண்டும், குர்ஆனை நாம் ஓத வேண்டும், குர்ஆனுக்கு மரியாதை செய்ய வேண்டும். இரண்டா அந்த காலத்துகளை சொல்லி தருவாங்களே, குர்ஆனை நீங்க இப்படி தூக்கிட்டு போங்க, குர்ஆனுக்கு நேரே கால் நீட்டுவானா, இதெல்லாம் மரியாதைகள். குர்ஆன் கீழ் இருக்கு நேரத்துல மேல உட்காருங்க, நீங்க உட்காருங்க ஒரு கதிரையில புத்துவத்துல உட்காருகிறீங்க, குர்ஆன் கீழ் இருந்தா அது மரியாதை இல்ல. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாம், கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய கலாம் என்ற படியாலத்தான் சகோதரிகளே அதற்கு அந்த அளவுக்கு மரியாதை. அதனால் நான் குர்ஆன் அதிகமாக இந்த ரமலானில் ஓதி, ரமலானுக்கு பின்னால உள்ள காலத்திலும் குர்ஆனை நிறைய ஓதி இந்த துனியாவிலும் வெற்றி பெற்று நாளை கபரிலும் கியாமத் நாளிலும் அந்த குர்ஆனினூடாக நிம்மதி அடைந்து சுருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக, உமது இபாதத்துக்களை நீ கபூல் செய்திருவாயாக. யா அல்லாஹ் குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. நாளை கியாமத் நாள்ல நாம் ஓதுகிற குர்ஆன் எங்களுக்காக மண்டாடி சுருக்கத்தை பெற்று தரக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக. ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஸல்லல்லாஹு